கூடலூரில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் யானையை பிடிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என கூடலூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீலகிரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக கூறினார். யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனப்பகுதியை ஒட்டி அகழிகள் எடுக்க வேண்டும் எனவும், காட்டு யானைகளை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ள யானைகளால் மட்டும் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பள்ளிக்கு செல்கின்ற சிறுவன், 14 வயசு சிறுவன் ஒரு ஈவினிங் 6 மணிக்கு வெளிச்ச நேரத்திலே அடிபட்டு இறந்திருக்கின்றார். ஆக தொடர்ந்து இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த மாதத்தில் என்ன செய்வாங்கன்னா, உடனடியாக அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கை என்னன்னா, இருக்கிற அந்த கிளியரன்ஸ், எந்த கிளியரன்ஸ்னா இந்த வனத்தை ஒட்டியிருக்கின்ற சாலைகள் மற்றும் அந்த சாலைகள் இருக்கின்ற அத்தனை செடிகள், காடுகள், குடிகள்லாம் வெட்டி கிளியர் பண்ணி, இந்த புஷ்லாம் கிளியர் பண்ணி வந்து வெளிச்சமாக வைத்திருப்பார்கள். அது நடக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த லைட்டுகள்லாம் கிட்டத்தட்ட மேக்சிமம் இருக்கிற லைட்டு எல்லாம் எரியாது இருக்கிறது. நிறைய பல்புக்கெல்லாம் பீஸ் போய் கிடக்கிறது, அந்த லைட்டுலாம் எரியா இருக்கிறது. அதை உடனடியாக செய்யணும். அதை கிட்டத்தட்ட ஒரு மாச காலமாக அந்த லைட்டு எரிய, தெருவிளக்குகள் எரியவில்லை. இதுவெல்லாம் காரணம். பல முறை சொன்னியும் அதற்கான நடவடிக்கை எடுக்கல. இது ஒரு காரணமாக தான் இந்த இடத்துல இந்த தீவிரமான தன்மைக்கு, இப்போ வனவிலங்கு தாக்கப்பட்டு இறக்கக்கூடிய அந்த தீவிரத்தன்மைக்கு தான் காரணம். அதே போல சிறுத்தை புலி, இந்த சிறுத்தை புலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பையர் அடிச்சு அவரு அடிச்சிருக்காங்க. இவனுக்கு குற்றவாளி, அதாவது இது மரப்பாலத்தில் ஒரு சிறுத்தை புலி வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அடிச்சு ஒருத்தர் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாரு. அதே போல இங்க ஆடு சாப்பிட்டுருக்கு. எங்கன்னா குந்தலாடிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 6 ஆடுகளை சாப்பிட்டுருக்குது. அப்ப இந்த வனவிலங்கு யானைகளாலும் சிறுத்தை புலிகளாலும் தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்கதையாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த பகுதியில் உள்ள மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.